வணக்கம். நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், பொருளாதார நிபுணர். நாம் இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு பலவிதமான கோணங்களில், பலவிதமான செக்டர்ஸ் எல்லாம் அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இ அ போன எபிசோடில் நம்ம வரி சம்பந்தமா பேசினோம். அதுவும் தனிநபர் வரி சம்பந்தமா பற்றி பேசினோம். இப்பொழுது இந்த வரியை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இதில் 2 விதமான வரி, மறைமுக வரி, நேர்முக வரி. நேர்முக வரி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, 60 வருடங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட வரி. அதில் பல செக்ஷன்ஸு, அதில் பல விதமான அமெண்ட்மெண்ட்ஸ் இப்படி போக, இப்போத்தி உள்ள காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்டர்நேஷ்னலி நம்ம எப்படி வளர்ந்துட்டுருக்கோன்னு பார்க்கும்போது, இந்த வருமான வரி, இந்த டைரக்ட் டாக்ஸஸில் பலவித மாறுதல்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதனாலேயே அவங்க புது டேக்ஸ் ரெஜிம் பண்ணி இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படின்னு ஒரு புதுசாக பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் நம்ம பழைய டேக்ஸ்லேருந்து இன்னும் புது டேக்ஸ்க்கு மாறி ஃபுல்லாக வராததுனால அந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் கொண்டு வரல. ஆனால் இந்த முறை டைரக்ட் டேக்ஸ் கோடுக்கு பரிந்துரை செய்வதற்கு ஒரு கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணிட்டாங்க. இனிமேல் அது அந்த நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது தாண்டி இப்போ நீங்கள் இப்போது வேறு சில திருத்தங்கள் இந்த வரி விகிதத்தில் செஞ்சுருக்காங்க. அது முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது மறைமுக வரி என்று சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லா நிதி அமைச்சர்கள், எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்காங்க. அவங்க விவாதித்து அந்தந்த மாநிலத்தில் உள்ள குறைதறைகளை அவங்க சொல்லி அதை செஞ்சுக்கலாம். அது டைரெக்டாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய டிசிஷன் கிடையாது, ஜிஎஸ்டி கவுன்சிலோட டிசிஷன்ஸ். அந்த ஜிஎஸ்டிலையுமே சிலதுக்கெல்லாம் வரி விகிதம் அதிகமாக இருக்குது. எல்ஐசி ப்ரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் குறைச்ச பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும்லாம் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகள் மேலே பரிசீலித்து ஜிஎஸ்டி இப்போது அதெல்லாமும் ரேஷனலைசேஷனுக்கு கவுன்சிலுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஜிஎஸ்டி தாண்டி மறைமுக வரியில் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரி. அதில் வெளிநாட்டிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு முக்கியமாக துறை வாரியாக அழகாக இந்த தடவை அவங்க கொடுத்தாங்க. எவ்வளோ வரியை, கஸ்டம்ஸ் டியூட்டியை அபாலிஷ் பண்ணியிருக்கோங்க. அதை மாதிரி பார்க்கும்பொழுது கேன்சர் மெடிக்கல் செக்டரில் ஃபஸ்ட்டு சொன்னது மெடிக்கல் செக்டர் 3 மெடிசன் ரொம்ப முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய 3 மெடிசனுக்கு கம்ப்ளீட்டாக கஸ்டம்ஸ் டியூட்டியை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு எல்லாருக்குமே பெண்களாகிய அதிகமாக தேவைக்கு மேற்பட்டும் கோல்டை வாங்குகிறோம். அப்படி கோல்டு கடையில் போனால் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நாளைக்கே கோல்டு கடை இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு காலி ஆகிடுமோன்னு நினச்சின்னு வாங்குற மாதிரி கூட்டம். பணம் எங்கே மக்களுக்கு வருது தெரியல, ஆனால் கோல்டு கடையில் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இது இன்னொரு ஒரு ஸ்வீட் செய்தி. கோல்டுலேயும் சில்வர்லேயும் இம்போர்ட் டியூட்டி குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப வருஷமாக கோல்டு மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் அதை கேட்டுட்ருக்காங்க. அது பிரகாரம் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட்ஸில் குறைஞ்சதுனால பட்ஜெட் அறிவித்த நேற்று 23ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங்கே அது 2000 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சிடுது. ஸோ அதனால் இப்போ இன்னும் கூட்டம் அதிகமாகவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உலக அளவில் ஆபரண தங்கத்தை அதிகமாக உபயோகப்படுத்தும் ஒரே நாடு இந்திய நாடு. மற்றவங்களாம் வேறு விதமாக இப்போ கோல்டு இடிஎஃபாக ஆன்லைனில் பேப்பர் கோல்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் இன்னும் ஆபரண தங்கமாகவே வச்சிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ 2000 ரூபா ஒரு சவரனுக்கு கம்மி ஆகிருக்கு. இதை வச்சு நீங்கள் மக்கள் நிறையா தேவைக்குள்ள ஆபரண தங்கத்தை வாங்குங்க. தேவைக்கு மீதியாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணுன்னா அதுக்கு ஆன்லைனில் இடிஎஃப் மூலமாக செய்யலாம். அதில் வரும். அப்புறம் சாவரன் கோல்டு பாண்டுன்னு கவர்மெண்ட் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது இப்போ இன்றைக்கி 1 கிராம் உங்கள்கிட்ட பணம் கிடச்சா கூட அதில் நீங்கள் முதலீடு செய்து அதில் பண்ணால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமான பணம். இப்போ கோல்டு விலை ஏற நீங்கள் போட்ட 1 கிராம் இப்போ நீங்கள் 6000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் அது 8000 ரூபாய் ஆச்சுன்னா அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமும் ப்ளஸ் 2.5% அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறது. ஸோ ஸ்ட்ரெயிட் 8 வருஷத்தில் நீங்கள் போடும்போது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு ஆபரண தங்கத்தை விட அந்த தங்கம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது கவர்மெண்ட் ஒரு ஸ்டான்ஸாக கொடுப்பாங்க. அது கொடுக்கும்பொழுது இந்த ஆபரண தங்கத்தை வாங்கி கொள்ள வேண்டியது. இது தங்கத்தில் சில கலால் வரி இதெல்லாம் குறைச்சிருக்காங்க. மற்றபடி கேபிட்டல் கெயின்ஸ்னு வீடு வாங்கி விற்று செய்யும்பொழுது 2001 முன்னாடி வாங்கின வீடுகளுக்கெல்லாம் அந்த பழைய விகிதப்படி அந்த இண்டெக்ஸேஷனுங்கிற முறையில் இப்போ ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தங்க வீடு வாங்கியிருப்பாங்க ஒரு 1990. ஆனால்
இப்போ வந்து அது விற்கும்போது 1 கோடிக்கு விற்றுருப்பாங்க. அது கேபிட்டல் கெயின்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் பிரகாரம் பண்ணி அது எவ்வளவோ பேலன்ஸ் மட்டும்தான் கேபிட்டல் கெயின்ஸ். ஆனால் இப்பொழுது 2001 பிறகு வாங்கப்பட்ட ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்குமே இந்த கேபிட்டல் கெயின் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டவே 12.5% இண்டெக்ஸ். அதனாலே உடனே மார்க்கெட் சந்தையெல்லாம் சரிஞ்சுது அன்னைக்கு, திரும்பி வேறு காரணங்கள்னால ஏறித்து. அது தவிர எந்த விதமான நீண்ட கால முதலீட்டு வருமானம், அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் என்று சொல்லுவோம். அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாலும், ரியல் எஸ்டேட்டில் கொண்டு வந்தாலும், எந்த முறையான முதலீடுகளில் லாங் டேர்மாக கொண்டு போவது எல்லாமே 12.5%க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு விதமான சலுகைகள்னு சொல்லலாம். சிலது அது சில பாதகங்களையும் ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா ப்ரையாரிட்டி லெகசி ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பழைய இண்டெக்ஸேஷன். 2001க்கு மேலே வாங்கினவங்க எல்லாமே ஃபுல் கெயினுக்கு அவங்க வந்து இதை கட்டி ஆகணும். ஸோ அதனால் அது வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் அதில் கொஞ்சம் சரிவை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு அடுத்தது சில மிடில் கிளாஸுக்காக ஒரு 1.25 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் 1 lakh. அது ஒரு சின்ன பெனிஃபிட்டு. அதர் தேன் தட் இப்போ வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சில மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ரஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் இட், மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 500 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐபியில் அதில் நல்ல தெரிஞ்சோ தெரியாமலே அதில் இறங்குறாங்க. சில வருமானங்கள் கிடைக்கிறது. அதற்கு இப்போ முன்னாடி 10% டேக்ஸ் இருந்தது லாங் டேர்முக்கு, இப்போ அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து புதுசாக இறங்க போகிறோம், ஆனால் நம்மளுக்கு இங்கேயும் போய் டேக்ஸ் ஆன்னு தோணும். அதை கொஞ்சம் பார்த்து எதில் ஈக்விட்டி போகணுமா டெட்டில் போகணுமாங்கிறத ஒரு நிதி ஆலோசகர் மூலமாக தெரிந்து கொண்டு அதில் இறங்குங்கன்றது தான் என்னுடைய இந்த பட்ஜெட்டுக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சிறு ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு உண்டான வரி விதிப்புகளை தெரிந்து கொண்டு நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான நம்ம எல்லோருக்கும் தேவையான டாப்பிக்கை பேச போகிறோம். காத்திருந்து கேட்டுக்கொள்ளுங்கள். வணக்கம்.